ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு ஒரு வெர்மிசெலி புலாவ் பண்ணி காட்டுறேன். வெர்மிசெலி வந்துட்டு ஆல்ரெடி நான் நெய் வச்சுட்டு கொஞ்சம் வறுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் கீ ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோம்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அண்டு நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு, தேவைப்பட்டா இல்லைன்னா வேண்டாம், பட் நல்லாயிருக்கும் போட்டால். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு, எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சேமியா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இது நான் வந்துட்டு வெர்மிசெலி கொஞ்சம் திக்கான வெர்மிசெலிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் குழஞ்சிருங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அண்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன மீடியம் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். அண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர். ஓகே, இப்போது இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டு கலரணும். ஓகே, ஸோ நல்லா கொதிக்குதில்ல, இந்த டைமில் நம்ம வந்துட்டு இது பாருங்கள், வெர்மிசெலி நான் வறுத்து வச்சுருக்கேன். இது நம்ம போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணும். ஓகே, ஓகே, ஃபைனலி கொஞ்சோண்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போது ஒரு கலரிடலாம். அவ்வளோதான், வெர்மிசெலி புலாவ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், டேக் கேர், பாய் பாய், see you later, bye.